ஐயா சாமிங்களா, நீங்க உதவி பண்ணலைனாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாம இருந்தா சரி. இதை வந்து தாவேக்கா அரசை பார்த்து தாவேக்கா கட்சியை பார்த்து கேட்கக்கூடிய சூழ்நிலையில தான் நம்ம இருக்கோம். இவங்களுக்கு கொள்கையே இல்லாதவங்க கிட்ட கொள்கை எதிரியை எதிர்ப்பாங்கன்னு நினைச்சது நம்மளுடைய முட்டாள்தனம் தான். இது வந்துட்டு நான் நீட் போராட்டம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதுக்காக தான் சொல்றேன். கடந்த சில வாரங்களா வந்து நீட் போராட்டம் வந்து நடந்துட்டு இருக்கு. இது இப்போ எழுச்சிமிகு போராட்டமா மாறி மாணவர்களுடைய எழுச்சிமிகு போராட்டமாகி இப்போ இந்தியா முழுக்க வந்து இந்த போராட்டம் வந்து நடந்துட்டு இருக்கு. நம்மளுடைய தமிழ்நாட்டிலயும் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த போராட்டம் நான் எதனால வந்துட்டு நீங்க உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாதீங்கன்னு சொன்னேனாக்கா, உங்களுக்கு பயமா இருந்தா நீங்க போய் தாராளமா ஓரமா உட்காந்துக்கோங்க. அதை விட்டுட்டு சண்டை செய்யறவங்களை பார்த்துட்டு இது எதுக்கு தேவையே இல்லாத சண்டை அப்படின்னு கேக்குறீங்கன்னா, இது வந்து இந்த தாவேக்கா கூட்டத்தை பார்த்துதான் கேட்கிறேன் நானு. ஏன்னா இந்த தாவேக்கா கூட்டம் இப்போ ஒரு புது நெரேட்டிவ் செட் பண்ணிருக்கு. நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு மக்களை வந்து இதுல இருந்து திசை திருப்ப பார்த்துட்டு இருக்கு. அததான் வந்து இந்த அமைச்சர்களும் சரி, தாவேக்கா அரசினுடைய அமைச்சர்களும் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு யாருனாக்கா அமைச்சர் ஆதவர்ஜுன் அவர்கள், பாடகர் அறிவு அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் தலைமை செயலகம் முன்னாடி வந்து நீட் எதிர்ப்பு போராட்டத்தை வந்துட்டு நடத்தினப்போ கைது செய்யப்பட்டார். அவர் வந்துட்டு அதுக்கப்புறம் ஆதவர்ஜுன் அவர்கள் வந்துட்டு கூப்பிட்டுட்டு என்ன சொன்னாராம், அறிவு சொன்னார். இதை என்ன சொன்னாருனாக்கா, தம்பி உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம், ஏன்னா பேன் நீட்டுன்றது சாத்தியம் இல்லாதது, ஏன்னா அதுக்கு நம்மளுக்கு பார்லிமெண்ட்ல வந்து மெஜாரிட்டி வேணும், அதனால நீ இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்க, உனக்கே இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு அமைச்சர் ஆதவர்ஜுன் அவர்கள். ஐயா அமைச்சர் ஆதவர்ஜுன் அவர்களே, உங்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் சொல்லிட்டு மெரினா கடற்கரையில நடந்துச்சு, அது தெரியுமா? இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் தான் தெரியுமா, இல்ல அந்த போராட்டத்துல வந்துட்டு எல்லாம் வெற்றி அடைஞ்சாங்களே அது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்க போகுது? ஏன்னா அந்த டைம்ல நீங்க பிசினஸ்ல பிஸியா இருந்திருப்பீங்க, அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அமைச்சர் ஆதவர்ஜுன் அவர்களே, இந்த போராட்டமும் அப்படி ஒரு போராட்டம் தான், மாணவர்களின் எழுச்சி மிகு போராட்டம். இந்த போராட்டத்துக்கு பார்லிமெண்ட்ல வந்து மெஜாரிட்டி இருக்கணும் அதெல்லாம் இந்த போராட்டத்துக்கு தெரியாது. ஏன்னா இது மக்களாட்சி நாடு. மக்கள் ஏதாவது குரல் கொடுத்தாங்கனாக்கா அது எந்த மசோதாவாக இருந்தாலும் சரி அதற்கு தலைகுனிந்துதான் ஆக வேண்டும். நான் நினைக்கிறேன் இந்த அமைச்சர் வந்து இந்த விஷயத்துல எப்படி இருக்காருனாக்கா, நம்ம இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போய்க்கணும், அப்படிதான் இந்த அமைச்சர் இருக்காரு போல இருக்கு இந்த விஷயத்துல. இதுல இன்னொரு அமைச்சர் இருக்காரு, யாருனாக்கா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். அவர் என்ன சொல்றாருனாக்கா, டெல்லியில நடக்கக்கூடிய போராட்டம் வந்து சரியானது, ஆனா அதை வந்து நீங்க தமிழ்நாட்டுல நடத்திடக்கூடாது. அப்படி தப்பி தவறி நடந்துட்டீங்கன்னா நான் உங்களை கைது செஞ்சிருவேன். ஐயா இதுக்கு இந்த கைது வந்து எதுக்குங்க ஐயா அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்றாருனாக்கா, மாணவர்கள்லாம் ரோட்ல வந்து போராடுறாங்கங்க, இது வந்து மக்களுக்கு இடைஞ்சலா இருக்கு, மக்களுக்கு இடைஞ்சல் தர விஷயத்தெல்லாம் நாங்க தாவேக்கா அரசு வந்து நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களே, இப்போ யாரோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு? உங்களுடைய ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. அப்ப மாணவர்களுக்கு வந்து முறையான அனுமதி நீங்க தந்திருக்கலாமே, ஏன் தரல? இதுல வேற வந்துட்டு மெரினா கடற்கரையை வேற பூட்டி வச்சிட்டீங்க நீங்க. சரி, உங்க விஷயத்துக்கே வருவோமே. என்ன சொன்னீங்க? மக்களுக்கு இடையூறு தர விஷயத்த வந்து நாங்க செய்ய மாட்டோம்னு சொன்னீங்க. சரிங்கய்யா, ஜனநாயகன் படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டீங்கல்ல? அது வந்து ஒரு கொண்டாட்டம் பண்ணீங்களே, எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் பண்றது, இது பண்றது, அது பண்றதுன்னு ரோட்ல பண்ணிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து இடைஞ்சலா இல்லையா? இப்போ உடனே ஒரு கும்பல் கிளம்பி வந்துடும், என்ன தெரியுமா கேட்கும், உனக்கு எங்க அண்ணனுடைய ஜனநாயக படம் தான் பிரச்சனையா? எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நீங்க டான்ஸ் பண்ணுங்க, வைப் பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணுங்க, ஏன்னா உங்களுக்கு அதெல்லாம் மட்டும்தான் தெரியும். ஆனா இந்த கூட்டம் என்ன பண்ணுதுனாக்கா, போராட்டம் பண்றவங்கள எவ்வளோ கேவலமா பேசுதுன்னா இந்த கூட்டம், அவன் டெல்லியில போராடுறவன் வந்துட்டு நீட் ரீஃபார்ம்காக போராடுறான், ஆனா முட்டாளுங்களா, மூளை இல்லாதவங்களா நீங்க எதுக்கு அந்த போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்றீங்க? எங்களை மாதிரி போராட்டமா இருங்க அப்படின்னு கேக்குது. நான் கேட்கிறேன், அட புத்திசாலிங்களா, நீங்க டெல்லி பார்லிமெண்ட்ல வந்து நம்மளுடைய தமிழ்நாடு எம்பி, திமுகவுடைய எம்பிகள்லாம் வந்துட்டு போராடினாங்களே, பேன் நீட்டுன்னு தானே போராடினாங்க. ஓ சாரி, அது திமுகல. நீங்க வந்து சரி உங்க கூட்டணி கட்சி எடுத்துக்கோங்களேன், கூட்டணி கட்சியோட எம்பி இருக்காங்களே, அண்ணன் திருமா அவர்கள், அக்கா ஜோதிமணி அவர்கள், அண்ணன் மாணிக்க தாகூர் அவர்கள், அந்த மாதிரி பல எம்பிக்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள்லாம் இருக்காங்க. அப்ப அவங்களாம் வந்துட்டு பேன் நீட்டுன்னு தானே போராடினாங்க. அப்ப நீங்க அவங்களெல்லாம் வந்துட்டு முட்டாளுன்னு சொல்றீங்களா? அதாவது மக்களே, இந்த தாவேக்கா அரசும் சரி, தாவேக்கா கட்சியும் சரி, இவங்க எப்படின்னாக்கா, நம்ம சொல்லுவாங்கல்ல டம்மி பாவா, அதாவது சிம்பிளா சொல்லணும்னா பிஜிலி வெடி. இவங்க எப்படின்னாக்கா, பாஜக அரசை எதிர்க்க இவங்களுக்கு திராணி கிடையாது, மக்களோட களத்துல இறங்கி போராட முடியாது இவங்களால, அதை விட்டுட்டு ஓடி ஒளிஞ்சி சமாளிச்சுப்பாங்க. இவங்க முதுக கட்டிட்டு ஓடுறவங்க இவங்க வந்துட்டு இதுல வந்து இவங்க வந்து பெருமை வரப்படுத்திப்பாங்க. எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, நாங்க ஆட்டோபாம் மாதிரி. ஆனா
இவங்க என்னன்னாக்கா பிஜிலி வெடி. எனக்கு என்னன்னாக்கா நான் சில காணொளிகள்லாம் பார்த்தேன். அதுல வந்துட்டு ஒரு டெல்லியில போராட்டம் நடத்துற இடத்துல ஒரு வட மாநில இளைஞர் சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கா, எங்களுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் வந்துட்டு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்புறம் வந்து பல மாநிலத்துடைய சிஎம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. பல கட்சிகள் வந்துட்டு ஆதரவு தெரிவிக்குது. ஆனா தமிழ்நாட்டை சேர்ந்த தளபதி விஜய் அவர்கள் எங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கல. இத்தனைக்கும் அவர் ஒரு செலிபிரிட்டி, ஒரு சிஎம் வேற. அவர்கிட்ட இருந்து எந்த ஆதரவும் வரல அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி கர்நாடகால வந்து இந்த போராட்டம் வந்து போலீஸ் பாதுகாப்போட மாணவர்கள் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்துல அங்க ஒரு இளைஞர் சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கா, சார் விஜய் சார் நீங்க அப்படி ஒரு வீடியோ இப்படி ஒரு வீடியோ அப்படிலாம் பேசிலாம் வீடியோலாம் போட்டீங்களே சார் முன்னாடி, இப்ப என்ன சார் இதுக்கு ஆன்சரே காணுமே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பேசியிருக்காரு, ஒரு இளைஞர் வந்துட்டு. நான் என்ன சொல்றேன்னா மக்களே, இந்த தாவேகா அரசுகிட்டையும் தாவேகா கட்சிகிட்டையும் நீங்க வந்துட்டு மக்களுக்காக களத்துல இறங்கி போராடுங்கன்னு எதிர்பார்க்கறதெல்லாம் முட்டாள்தனமான விஷயம். ஏன்னா வந்து தாவேகா கட்சியினருக்கும் சரி, தாவேகாவுடைய அமைச்சர்களா இருக்கட்டும், இல்ல எம்எல்ஏக்களா இருக்கட்டும், இல்ல இந்த தாவேகாவுடைய ரசிகர் கூட்டமா இருக்கட்டும், அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னாக்கா, அண்ணனோட பேனருக்கு ஏறி பாலாபிஷேகம் பண்ணோமா, தியேட்டர்ல போய் சீட்டை கிழிச்சோமா, தியேட்டர்ல ஸ்கிரீனை கிழிச்சோமா, அதுக்கப்புறம் வந்துட்டு போயிட்டு டான்ஸ் ஆடினோமா, இதெல்லாம் பண்ணோமா. இப்ப புதுசா வந்து என்னன்னாக்கா, போய் அண்ணனோட படத்துல போய் ஒப்பாரி வச்சோமா, இதெல்லாம் தான் இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இவங்க கிட்ட நம்ம வந்துட்டு போராட்டத்தெல்லாம் எதிர்பார்க்கறது தப்பு. இப்ப தமிழ்நாட்டுல வந்து பல கட்சிகள் இருக்கு. திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், நாம் தமிழரா இருக்கட்டும், பிசிகவா இருக்கட்டும், இந்த போல பல்வேறு கட்சிகள் இருக்கு, பல கட்சிகள் இருக்கு. இந்த கட்சிகள் கிட்ட எல்லாம் வந்துட்டு நீங்க வந்துட்டு போராட்டத்தை வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா சில இடத்துல மக்களுக்காக இந்த கட்சிகள்லாம் இறங்கி போராடி இருக்கும். இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள், யார தாவேகாவை மட்டும் இந்த கட்சியில இருந்து விட்டுறணும். அந்த ஒரு கட்சியை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லா கட்சியும் பாத்தீங்கன்னா ஏதாவது மக்களுக்காக களத்துல இறங்கி போராடி இருப்பாங்க. அவங்களெல்லாம் இந்த போராட்டத்துக்கு வந்துட்டு போராட்டத்துல ஈடுபடுங்க, எங்களுக்கு ஆதரவு தெரிவிங்கன்னு கேட்டா அது வரவேற்கத்தக்க விஷயம். ஆனா இவங்க எப்படின்னாக்கா, சினிமா டயலாக பேசி நேரடியா வந்து சேர்ல வந்து உட்கார்ந்தவங்க தானே, இவங்க கிட்ட நீங்க வந்துட்டு மக்களுக்காக இறங்கி போராடுங்கன்னு எதிர்பார்க்கறதெல்லாம் தவறு. அதனால மாணவர்களே, இளைஞர் சமுதாயங்களே, இந்த போராட்டம் அரசியலுக்கு அப்பாற்பட்ட இந்த போராட்டம், நீட் எதிர்ப்பு போராட்டம் வெற்றி அடையணும். நீட் என்ற கொடிய அரக்கனை தீயிலிட்டு எரிப்போம். புரட்சி தீ பரவட்டும்.